ஹாய். நாங்கள் அச்சிரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மாதா கோவிலுக்கு நேற்று போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு வழக்கத்தை விட நேற்று மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். பௌர்ணமிகளில் தான் ரொம்ப கூட்டம் இருக்கும். அங்கேயே ஸ்டே பண்ணி மாதாக்குள்ள ப்ரேயர் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு போகிறதாட்டு சொன்னாங்க. எங்களுக்கு நேற்று தான் டைம் கிடச்சிச்சு. சரி ஒரு விசிட் போயிட்டு வரோமே அப்படின்னு போயிருந்தோம். கீழே 2 விஷயம் இருக்குது. கீழே ஒரு மாதா இருக்காங்க. மலைக்கு மேலே ஒரு கிராஸ் ஸ்டாச்சுவும் ஜீசஸ் ஸ்டாச்சுவும் அங்கேயும் ஒரு மாதாவோட ஸ்டாச்சுவும் இருக்குது. கீழே ப்ரேயர் பண்ணுறவங்க கீழே ப்ரேயர் பண்ணுறாங்க. மலைக்கு மேலே ஏறி போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க அதாவது ரொம்ப வைராக்கியமாக ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பிரார்த்தனையோடு நடந்து போகிறவங்க அந்த மலைப்பாதையில் போகிறாங்க. நாங்களும் அந்த மலைப்பாதையில் போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் நேற்று தான் போக முடிஞ்சிச்சு. ஆனால் என் பையனை வச்சுட்டு எப்படி மலைக்கு மேலே ஏறுறது அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஆனால் கடவுள் எனக்கு பயங்கர ஒரு கிருபையான ஒரு குழந்தைய கொடுத்ததுனால அவன் அதுக்கெலாம் அசர்றதே கிடையாது. ஈஸியாக நடந்து போயிடுவான். முட்டங்கால் போட்டு நடக்கிறதுனாலும் சரி, படிக்கட்டு ஏறினாலும் சரி, அவன் அதுக்கெலாம் டயர்டே ஆக மாட்டான். அதெல்லாம் பண்ண விடலைனா தான் அவன் அடம் பிடிப்பான். படிக்கட்டில் விட்டது தான் விண்டு படப்பட படப்படன்னு மாடிப்படி ஏறி போகிற மாதிரி போயிட்டான். அது பாருங்களேன் அந்த வீடியோவில். அவன் டயர்டே ஆகலை, வேர்க்க கூட இல்லை. பட 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 நடந்து போயிட்டான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. மெயினாக இந்த கோவிலில் அதுதான் முட்டங்கால் போட்டே இதில் நிறைய பேர் கண்ணீரோட ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த மாதா அந்த கண்ணீருக்கெல்லாம் அந்த ப்ரேயருக்கெலாம் கண்டிப்பாக பதில் கொடுக்கணும். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, அந்த மலைக்கு மேலே ஏறி போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கு கீழே ஃபுல்லாக அந்த பாறை கற்கள் ஜாஸ்தி வச்சுருக்காங்க. அதை அடிக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் அங்கே உள்ளவங்க கிட்ட கேட்கும்போது, ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க இந்த ஸ்டாச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு போனாங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு சொந்த வீடு கட்டுறாங்க. அதுக்கு இந்த மாதா கிருபை கொடுக்குறாங்க அப்படின்னு. நானும் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன வீடு எனக்கும் வேணும்னு கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆரோ கூட பண்ணுனா. நீங்களும்